Hope it's not too late for you, but yet, by the way, too much of introduction. Thank you for the kind and detailed introduction. Actually, I had some PPT to play for you, prepared by one of our students only. File the copy. So, he is now Superintendent of Police and உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கரூர்ல 41 பேர் இறந்து போன விஷயம்லாம் தெரியுமில்ல. அந்த டைம்ல கரூர் எஸ்பியா இருந்தவர் ஜோஷ் தங்கையான்னு சொல்லி. அது 2004 இஸ் ஜாயின்ட் வித் அஸ். அப்போ நான் கிளாஸ்ல சொன்ன சில விஷயங்களை அதே தான் நான் இப்பயும் சொல்ல போறேன். உங்களுக்கும் கிளாஸ் வந்தீங்கன்னா அதே தான் சொல்ல போறேன். பிகாஸ் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஸ்ட்ராட்டஜி ரிமைன்ஸ் த சேம், அதே தான் இருக்க போகுது. அதை ஒரு ப்ராப்பர் பிபிடி மாதிரி ஹி ஹெல்ப் மீ டு பண்ண. தட்ஸ் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு டிஸ்பிளே. அது வரல, லெட் தம் காப்பி. அது வரைக்கும் நம்ம பேசலாம். பை தி வே, ஸோ நிறைய சொல்லிட்டாங்க. 2-3 விஷயங்கள் ஐ வுட் லைக் டு கிளாரிஃபை. விஷால் பேசும்போது சம்திங் ஹி ஹஸ் டாக் டு ஹஸ் அட்ரஸ் டு பேரண்ட்ஸ் ஆல்சோ. போத் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாமோட ப்ரிப்பரேஷன் ஒரு டீம் ஒர்க். இதுல மெயின் பிளேயர் கேண்டிடேட்ஸ் நீங்க தான். மெயின் பிளேயர் நீங்க தான். நாங்க உங்க காலில் போட்டிருக்கிற ஷூஸ் மாதிரி. ஒரு அத்லீட் காலில் ஷூஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த ஷூஸ் போட்டதுனால அவன் ஜெயிக்கிறானா, இல்லைன்னா அத்லீட் ஓடுறதுனால ஜெயிக்கிறானா? ஷூஸ் இல்லாம ஓடுனா கஷ்டம். ஆனா ஜெயிக்க முடியுமா இல்லையா? ஜெயிக்க முடியுமா இல்லையா? ஷூஸ் இல்லைன்னா கூட ஜெயிக்கலாம். நீங்க ஷூஸ் போட்டு ஓடினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு கிடையாது. வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் மேன் யாரு? உசைன் போல்ட் ஃபர்ஸ்ட் ஓடும்போது ஷூஸ் கிடையாது தெரியுமா? வெரி ஃபர்ஸ்ட் மேட்ச் அவர் ஜெயிக்கும் போது அவர் காலில் ஷூஸ் இல்லை, பேர் ஃபுட்ல ஓடி தான் ஜெயிச்சாரு. அதுலதான் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ரெக்கார்டும் வச்சாரு. ஆக ஷூஸ்ங்கிறது முக்கியம். ஏன்னா என்ன செய்யும் ஷூஸ்? ஒரு பயான்சி ஃபோர்ஸ் கொடுக்கும், ஸோ புஷ் பண்ணி ஓடுறதுக்கு கொடுக்கும், ஒரு சப்போர்ட் கொடுக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ராக்சர்ஸ் வராமல் பார்த்துக்கும், கொஞ்சம் ஷாக் அப்சார்ப் பண்ணும் இல்லையா, ஆக்சலரேஷன் கொடுக்கும். அப்பனா நைக்கி ஷூஸ் வாங்கி போடுற எல்லாருமே அத்லீட் ஆகி ஒலிம்பிக்ல ஓடி ஜெயிக்கணுமே? அப்படி இல்லைல்ல. நாட் எவ்ரி ஒன் ஹூ வேர்ஸ் த ஷூஸ் கேன். அப்போ நாங்கள் எங்களோட வேலை ஒரு அத்லீட் காலில் இருக்கிற ஷூ மாதிரி. இங்கே அத்லீட் யாரு? நீங்க தான். ஸோ மெயின் கேரக்டர் இதில் நீங்க தான். இப்போ மாரத்தான்ல யாராவது ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் இருக்கீங்களா? அத்லீட்டா? வாலிபால். ஓகே. மாரத்தான் ஓடி இருக்கீங்களா? ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஈவெண்ட்ஸ்ல யாராவது ஓடி இருக்கீங்களா? ஜென்ரலா ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ல ஓடுவீங்களா? ட்ராக் அண்ட் ஃபீல்ட்ல இந்த 1500 400 மீட்டர்ஸ் ரிலேலாம் ஓடும்போது, அதே மாதிரி மேரத்தான் ஓடும்போது அந்த கோச் ப்ராம்ப்டர்ஸ்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஓடுவாங்க கூட, தெரியுமா? இஸ் ஜோஷ் ஹெல்ப் மீ டு ப்ரிப்பேர் திஸ். கொஞ்சம் ப்ராம்ப்டர்ஸ்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஓடுவாங்க. இந்த ப்ராம்ப்டர் ட்ராக்குக்கு வெளியே ஓடுவாரு, கைட் மாதிரி. அதாவது அவங்க சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அத்லீட்டை விட ப்ராம்ப்டர் தான் அதிக டிஸ்டன்ஸ் ஓடி இருப்பாரு. ஏன்னா ட்ராக்கு 1000 மீட்டர்ஸ் தான், ஆனா ட்ராக்குக்கு வெளியே ஓடினா 1300 மீட்டர் ஓட வேண்டியிருக்கும். அதனால நாங்க 1300 மீட்டர் ஓடினாதான் நீங்க 1000 மீட்டர்ல ஜெயிக்க முடியும். which we will definitely do. ரைட்டா? ஆனா ஓடுறது, ட்ராக்ல ஓடுறது நீங்க மட்டும்தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் பேரண்ட்ஸ் சைடுக்கு விஷால் சொன்னாப்ல, aptly he said your support is very very important. நீங்க ஜென்டலா புஷ் பண்ணணும். இது ஒரு ஸ்கூல் எக்ஸாம், காலேஜ் எக்ஸாம் மாதிரி கிடையாது. கண்டிப்பா இது அந்த எக்ஸாம் மாதிரி கிடையாது. வெறும் புக்ஸ் படிச்சு வரக்கூடிய எக்ஸாம் கிடையாது. திஸ் எக்ஸாம் இஸ் கம்ப்ளீட்லி a personality test. கேண்டிடேட்ஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க. திஸ் எக்ஸாம் இஸ் கம்ப்ளீட்லி a personality test. இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்ல 3 ஸ்டேஜ் இருக்கு, ரைட்டா? அந்த 3 ஸ்டேஜ்ல ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ அப்படின்னு ஒரு 3 ஸ்டேஜ் இருக்கு. அந்த 3 ஸ்டேஜ்ல 3rd ஸ்டேஜ் தான் என்னன்னு சொல்லுவோம்னா இன்டர்வியூ அல்லது பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவோம். பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவோம். இந்த 3வது ஸ்டேஜ் இருக்குல்ல, பர்சனாலிட்டி டெஸ்ட், அது வெறும் கன்ஃபர்மேஷன் மட்டும்தான்.
உங்களுடைய ப்ரிப்பரேஷன் தான் பர்சனாலிட்டி டெஸ்ட். நீங்க இப்ப ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இன்னைக்குலேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா, எக்ஸாம் முடிஞ்சு நீங்க சர்வீஸ் வாங்குற வரைக்கும் இருக்குல்ல, அந்த ப்ரிப்பரேஷன் தான் பர்சனாலிட்டி டெஸ்ட். இது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஆளுமைக்கான தேர்வு. இது நாலேட்ஜ்க்கான எக்ஸாம் கிடையாது. நம்ம ஜெனரல் பார்லன்ஸ்ல என்ன சொல்லுவோம்னா, இது ரொம்ப யுபிஎஸ்சி எக்ஸாம் வந்து ரொம்ப ஐஏஎஸ் எக்ஸாம்னா ரொம்ப ஏஷியாஸ் டஃபஸ்ட் எக்ஸாம். மோஸ்ட் டிஃபிகல்ட் எக்ஸாம். நெறைய படிக்கணும். 20 ஹார்ஸ், 25 ஹார்ஸ் படிக்கணும். அப்படிலாம் வந்து ஒரு புரிதல் ஒண்ணு இருக்குல்ல. இது எல்லாமே லெட் மீ டெல் யூ கற்பிதங்கள் தான். மித்துன்னு சொல்லுவோம். ஒரு வகையான ஃபால்ஸ் பிலீஃப்ஸ். நான் இது எதுக்கு சொல்றேன்னா, முக்கியமா பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன். ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த தேர்வுக்கு ஒரு நாள் முழுதும் உட்கார்ந்து படிச்சா, ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் படிச்சா, பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது தவறு. நெறைய புத்தகங்கள் படிக்கணும். அது அடுத்த தவறு. இங்க நெறைய படிக்கணுன்ற அவசியம் இல்லை. தேவையானத படிக்கணும். தேவையானத தெளிவா படிக்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமினேஷன் ஏன் 1 1/2 வருஷமா பிளான் பண்ணி நடத்துறாங்க? இந்த எக்ஸாமுக்கு தேவையான மொத்தமா சொல்லிடுறேன். மத்த எல்லாரும் நிறைய சொல்லியிருப்பாங்க அகாடமிக்கலி. நான் அகாடமிக் சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் நான் சொல்லிடுறேன். தெளிவா சொல்லிடுறேன். இந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவைப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பொறுமை, பேஷன்ஸ். அங்கதான் பேரண்ட்ஸ் உங்களோட சப்போர்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படும். பேஷன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரெஸ் வரும். இந்த ஸ்ட்ரெஸ் எங்க வரும்னா, ஒரு டைம்ல பேஷன்ஸ் குறையும் பார்த்தீங்களா? அப்போ வரும் ஸ்ட்ரெஸ். நீங்க பேரண்ட்ஸ் இருக்கீங்க. காலையில எந்திரிச்சு சமைச்சு, எல்லாரையும் ஆஃபீஸ்க்குலாம் அனுப்பிச்சு, வீட்டுக்கு ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு, ராத்திரி திருப்பி வீட்டுக்கு வந்து, சரி கொஞ்சம் உட்காரலாம் அப்படின்னு நினைக்கும்போது, யாராவது கெஸ்ட் வந்தா எப்படி இருக்கும்? ம். கஷ்டமா இருக்கும். ஆனா சொல்ல முடியாது. மனசுக்குள்ள என்ன சொல்லுவீங்க? உங்க ஹஸ்பண்ட் அப்படியே ஒரு 2 பேர கூப்பிட்டு, சொல்லாம கொள்ளாம வந்துட்டாருன்னு வைங்களேன். வந்துட்டு இருக்கிறத சாப்பிட மாட்டேன், கொஞ்சம் ப்ராப்பரா பிரிப்பேர் பண்ணி குடும்மா அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? அ டென்ஷன்லாம் தாண்டி வேற ஒண்ணு இருக்கு. கொல்ல காண்டாவா அப்படின்னா அது மாரி ஆகும். ஆனாலும் என்ன பண்ண? கட்டுன பாவத்துக்கு அப்படின்னு செய்வோம்ல. அந்த பொறுமை போகும்போது ஒரு ஸ்ட்ரெஸ் நமக்கு வரும் தெரியுமா? அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இது பிரிப்பரேஷன்ல அடிக்கடி வரும். இத எப்படி நீங்க மேனேஜ் பண்றீங்கங்கிறது மட்டும் தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய விஷயம். ஏன் இப்படி வச்சிருக்காங்கன்னா, கொஞ்சம் யோசிச்சு பாரு. 21 வயசுல நீ எக்ஸாமுக்கு எலிஜிபிள். அஸ்யூம் யூ கிளியர் தி எக்ஸாம் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். So 21 eligible, 22, 22 and a halfல you'll go to the training. சரி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோ. 2 1/2 இயர்ஸ் ட்ரைனிங் முடிச்சா இண்டிபெண்டன்ட் போஸ்டிங் வந்துரும். So 25 your independent charge. 27 will be SP of a district. ரைட்டா? கரூர் மாரி ஒரு ஏரியால விஜய் மாரி ஒரு ஆள் வரும்போது, எஸ்பி போட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுவ? ம். நீ சுடுன்னா சுட்டுருவான். அடின்னா அடிச்சுருவான். ஏன்னா எல்லாம் வெல் ட்ரெயின்ட் யங் கான்ஸ்டபிள்ஸ் இருப்பான் அவங்க கூட. ஸ்ட்ரைக் ஃபோர்ஸ் இருக்கும். அவன் கையில கிடைக்கிற பவர் வந்து வெரி ரா பவர். அண்ட் யூ நீட் டு ஹேவ் a very highly balanced mind. மெச்சூர்ட் மைண்டுங்கிறத தாண்டி ஒரு பேலன்ஸ்டு மைண்ட் வேணும். என்ன ப்ரொவகேஷன் வந்தாலும் ஒரு பேலன்ஸ்டா யோசிக்கணும்னா என்ன வேணும்? பொறுமை ரொம்ப முக்கியம். அததான் இந்த எக்ஸாமோட டெஸ்டிங் இப்படி வச்சிருக்காங்க. ஒரு ஆபீசரா போய் உட்கார்ந்துன்னு வச்சுக்க, நிறைய ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் தெரியும். நம்மள போல ஃபேமிலில இருந்தா ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் போறாங்க. மாச கடைசியில பாக்கெட்ல 100 ரூபா கூட இருக்காது. ஆனா சைன் பண்ற செக் 450 கோடிக்கு இருக்கும் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். லேசா ஆசைப்பட்டா, கொஞ்சம் ஆசைப்பட்டா 400 கோடி போகுது, நம்ம ஒரு 10% எடுத்தா என்ன, ஒரு 2% எடுத்தா என்னன்னா என்ன ஆகும்? அதெல்லாம் மாட்டிக்காம செஞ்சிடலாம் சார். அதுக்கெல்லாம் மெத்தட் இருக்கு, சொல்லிக் கொடுப்பாங்க. அது வேற விஷயம் இல்லையா?
அதுக்காக தான் உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து, அதனாலதான் சொல்றேன் இது பர்சனாலிட்டி டெஸ்ட். ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சு இன்டர்வியூ போற வரைக்குமே இது ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் தான். அண்ட் ஒரு இப்ப பர்சனாலிட்டி டெஸ்ட் சொல்லும்போது அப்ப என்னது அப்படின்னா, எதுக்கு இந்த எக்ஸாம்லாம் எப்படி வைக்கிறாங்க, என்ன பண்ணுவாங்க இந்த எக்ஸாம்ல அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். என்ன படிக்க சொல்லியிருக்காங்க இந்த நீங்க யூடியூப்ல வர பாப்பீங்களா? இந்த எக்ஸாமுக்கு பிரிஸ்கிரைப்டு புக்ஸ் என்ன? என்சிஆர்டினா என்சிஆர்டினா ஸ்கூல் புக் தானே. உலகத்திலே டஃபஸ்ட் எக்ஸாம் எப்படிங்க ஸ்கூல் புத்தகத்துல இருந்து நடத்த முடியும்? ஒரு ஸ்கூல் புத்தகத்துல இருந்து 10ஆம் கிளாஸ் புத்தகத்துல இருந்து வேர்ல்ட்ஸ் டஃபஸ்ட் கொஸ்டின் எப்படி கேட்க முடியும்? லாஜிக்கலா யோசிச்சு பாரு. அப்ப இந்த எக்ஸாம் ரொம்ப டஃபஸ்ட் எக்ஸாம் சொன்னா அது ஏதோ தப்பா இருக்கு இல்லையா? மேட்ச் ஆகலல்ல. மேட்ச் ஆகல தானே. அப்ப என்ன? அப்ப இந்த எக்ஸாம் எதை பரிசோதிக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். திஸ் இஸ் an எக்ஸாம் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ். தே செக் யுவர் ஃபண்டமெண்டல்ஸ். ஏன்னா ஒரு ஆபீசரா நீ இருக்கணும்னா, ஒரு ஆபீசருக்கு ரொம்ப முக்கியமான தேவை என்னன்னா ஃபண்டமெண்டல்ஸ். ஃபண்டமெண்டல் யார்கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கோ எல்லாத்துக்குமே ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு. இப்போ குக்கிங் எடுத்தீங்கன்னா குக்கிங்க்கு ஒரு ஃபண்டமெண்டல் இருக்கு. சமைக்க தெரியுமா? யாருக்கா சமைக்க தெரியும்? சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியும். சமைக்க தெரியும். எவ்வளவு நேரத்துல சமைப்பீங்க? ஒரு 10 பேருக்கு சமைச்சிருவியாம்மா? கஷ்டம். 2 பேருக்கு? இல்ல முதல்ல சமையல்ல என்னன்னு கேட்டுக்கலாம். சுடுதண்ணி வைக்கிறது சமையல் கிடையாது. இல்ல வந்து எங்க அம்மா காலையிலேயே சாப்பாடு வச்சுட்டு போயிருவாங்க. நான் மைக்ரோவேவ்ல சூடு பண்ணி சாப்பிடுவேன் அப்படின்னா அது சமையல் கிடையாது. என்ன? அதுக்கு பேர்லாம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. அதெல்லாம் வந்து எவ்வளவு நேரத்துல சமைக்க முடியும்? எத்தன பேருக்கு சமைக்க முடியும் உன்னால? 2 பேருக்கா? எவ்வளவு நேரம் ஆகும்? 4 பேருக்கு சமைச்சிடலாம். எவ்வளவு நேரத்துல சமைப்ப? 1/2 ஹவர்ல சமைச்சிருவியா? நான்வெஜ்ஜா இருந்தாலும். ஐயய்யோ! தோசை சூடெல்லாம் சமையல் கிடையாது. நான் கூட தான் சாப்பிடுவேன். சமையல்ல செகண்ட் ஹாஃப். அப்ப அத சமையல்னு சொல்ல முடியுமா? எதுக்கு சொல்றேன்னா, அதுல ஒரு ஃபண்டமெண்டல் இருக்கு. ஏன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 15 பேருக்கு சமைக்கணும்னா கூட ஒரு 1 ஹவர், 2 ஹவர்ஸ்ல சமைச்சு முடிச்சுருவாங்க. அவங்களுக்கு அந்த ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எத எத ஒரே 2 டைம்ல ஒரு எத வந்து பர்ட்டிகுலரா 2 பேரலலா எத எத பண்ணணும்? எது முதல்ல பண்ணணும்? எது 2வது பண்ணணும்? அப்படிங்கிற கிளாரிட்டி இருக்கும். இப்போ இங்க இருக்கிறாங்க பாருங்க, அம்மாக்கெல்லாம் இருக்கீங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும். இந்த சமையலுக்கு கூட ஃபண்டமெண்டல் இருக்கு. சைக்கிள் ஓட்டணும்னா அதுக்கு ஒரு சில ஃபண்டமெண்டல் இருக்கு. கார் ஓட்டணும்னா அதுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் இருக்கு. அந்த ஃபண்டமெண்டல்ஸ் யாருக்கு தெளிவா தெரியுதோ, அவங்களால தான் அந்த அந்த வேலைய சரியா செய்ய முடியும். அப்ப ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராவும் ஃபண்டமெண்டல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ரைட்டா? ஏன் வந்து யாரெல்லாம் விஜய்க்கு போட்டீங்க? சொல்லக்கூடாதுல்ல? சார் சீக்ரெட் பேலட் சார். சொல்ல வேண்டாம் சார். யாருக்கெல்லாம் ஓகே? விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 1 ஹவர் 1 மந்த் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் ஓகே? விஜய் ஆட்சி ஓகேவா இருக்கா? சூப்பர் சார். ரைட்டு. யாருக்கெல்லாம் ஓகே இல்லையா? போச்சு. ஒரு அவுட், ஒரு ஓட் அவுட்டு. நோவா? அ? ஸ்டில் அவர் இனிமே ஆட்சியே ஆரம்பிக்கலையே சார். அதுக்குள்ள எப்படி? சரி. என்ன நல்லா இருக்கா? கரெக்ட்டா இருக்கா? சரியா இல்லையா? ஏன் சரியா இல்ல? சரி. ஏன் ஏன் சரியா இல்ல? எல்லாருக்குமே அப்படித்தானே? இன்எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொன்னா ஃப்ரெஷர் வரவே முடியாது. ரைட்டா? அது 5 வருஷம் பொறுத்து தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்ப இட்ஸ் டூ ஏர்லி டூ கமெண்ட் வெதர் இஸ் கேப்பபிள் ஆர் இன்கேப்பபிள். ம். தெரிஞ்சது போட்டோம். இப்ப ஸ்டாப் ஆன மாரி இருக்குது. ஒய் யூ ஆர் நாட் ஹேப்பி வித் திஸ் கமெண்ட்? ஒய்? But he got the mandate. But he got the mandate of the people. Mm. Mm. ஓகே. அந்த சைட தள்ளி வச்சுருவோம். அந்த அதாவது வெதர் அந்த அலிகேஷன்ஸ் இருக்கு, அசம்ப்ஷன்ஸ் இருக்குல்ல, அத தள்ளி வச்சுருவோம். தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ஆப்ஜெக்டிவா பேசுவோம். Why do you think why you think you are not happy with the government?
campaign awarding them like that. So he did not say any of that. He just gave because of the face value of this. So I think he is in and இப்ப இங்க சொல்லி இவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Why do you நீ என்ன நினைக்கிற? விஜய் ஆட்சி நல்லா தான் இருக்குது. அது கொடுத்துட்டோம். இந்த 1 month இது சரியா அடுத்த 5 வருஷம் சரியா போகும்னு தோணுதா? இப்ப அவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நோ சான்ஸ் சார், வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. உனக்கு என்ன தோணுது? என்ன சைன் பண்ணாரு, என்ன நடத்திருக்காரு? அதான் ஆல்ரெடி பிங்க் பேட்ரோல் இருந்துச்சுமா, பேர் மட்டும் மாத்திட்டீங்கன்னா எப்படி? யார் சொன்னா? காவலன் ஆப் வச்சிருக்கியா? காவலன் ஆப் எப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? அப்புறம் என்ன, காவலன் ஆப் பண்ணி டவுன்லோட் பண்ணி லேசா ஆட்டினேன்னா உங்க லொகேஷன், உங்க அம்மா, அதுல 3 நம்பர் தரணும். 2018 எடப்பாடி பழனிசாமி இன்ட்ரோடியூஸ் பண்ணது. சரி, அப்போ பண்ணல, இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறாங்களே, அந்த நம்பர்ல மட்டும் எப்படி கால் அக்செப்ட் பண்ணுவாங்க? அது எப்படி? அப்புறம் அது வரைக்கும் இப்ப ஏதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து ஏதாவது தப்பு நடந்து போச்சுன்னா என்ன பண்றது? இப்போ உனக்கு புரியுதா? எல்லாருமே என்ன பேசுறாங்கன்னு புரியுதா? ரொம்ப சிம்பிளா சொன்னா, விஜய்க்கு ஃபண்டமெண்டல் தெரியல. புரிஞ்சு போச்சா? இப்ப நீங்க சொல்றது எல்லாமே விஜய் ஆட்சி நல்லா இல்லன்னு சொல்றீங்கல்ல, ஏன் இனிமேலும் நல்லா இருக்காதுன்றீங்கல்ல, எதை வச்சு சொல்றீங்க? அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த ஒண்ணுமே வேற ஒண்ணும் இல்ல, அவருக்கு ஃபண்டமெண்டல் தெரியல. he does not know how to run the government. என்ற கவர்மெண்ட்னா என்னன்ற அடிப்படை ஃபண்டமெண்டலே தெரியல. இப்ப சிங்கப்பெண்ணே இருக்கலாமா? சிங்கப்பெண்ணே பண்ணியாச்சு. சிங்கப்பெண்ணேன்னு ஒரு சிஸ்டம் நீங்க கொண்டு வந்துட்டீங்க, தட்ஸ் ஓகே. இதனால பெண்கள் பாதுகாப்பு இப்ப லாஸ்ட் இந்த 1 monthல எத்தனை பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு? அதுல ஏன் சிங்கப்பெண்ணால தடுக்க முடியல? இப்போ எலெக்ஷனுக்கு முன்னால என்ன சொன்னாரு? குற்றம் நடந்த உடனே போய் நிக்கிறதா போலீஸா? குற்றம் நடக்காம தடுக்கணும்ல அப்படின்னு பேசினார்ல. அப்பயும் அவருக்கு ஃபண்டமெண்டல் தெரியல. இப்ப வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஃபண்டமெண்டல் தெரியலங்கிறதே அவருக்கு தெரியல. அதான் பிரச்சனை. இப்ப ஒரு ஃபண்டமெண்டல் முதல்ல தெரியலங்கிறது ப்ராப்ளம் இல்லை, ஆனா இப்போ அந்த ஃபண்டமெண்டலை கத்துக்கணும்னு நினைக்கணும்ல, அதுக்குள்ளேயே அவங்க வரமாட்டேங்கிறாங்கிறதா இப்ப சிக்கல். மொத்தத்துல என்ன, இப்போ சமையலானாலும் ஃபண்டமெண்டலு, சைக்கிள் ஆனாலும் ஃபண்டமெண்டல்ஸ், சிவில் சர்வீஸ் எக்ஸாம்னாலும் ஃபண்டமெண்டலு, கவர்மெண்ட் நடத்தினாலும் எண்ட் ஆஃப் தி டே ஃபண்டமெண்டல் தான். அதனாலதான் பள்ளிக்கூடத்து புத்தகம். So this is not an exam that is going to test something that is out of the blue. They're going to test your fundamentals. ஏன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா உனக்கு என்ன வேணும்? ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யாரு ஃபண்டமெண்டல்ஸ் கிளியரா இருக்காங்களோ அந்த ஆபீசர் இஸ் இன்டிஸ்பென்சபிள். அந்த ஆபீசர் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் கூட வச்சுப்பாங்க. ரைட்டா? அண்ட் ஒன்லி ஆபீசர்ஸ் ஹூ ஆர் இந்த கேப்பபிலிட்டிங்கிறது எங்கேருந்து வரும்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸ். என் வேலை இப்ப நான் டீச்சரா வர்றேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இந்த டீச்சிங்கோட ஃபண்டமெண்டல்ஸ் எனக்கு தெரியலன்னா 2 நாள் ஐ கெட் எக்ஸ்போஸ்ட். 2 நாள் நான் எக்ஸ்போஸ் ஆயிடும்ல. ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு அவங்க கொடுத்த பில்டப்புக்கு நான் வந்து இந்த எக்ஸாம் ஃபண்டமெண்டல் தெரியாம உளறனா என்ன ஆகும்? ஐ கெட் எக்ஸ்போஸ்ட் இல்லையா? அப்ப ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இந்த எக்ஸாமோட ஃபண்டமெண்டல் நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமோட ஃபண்டமெண்டல் என்னன்னா, this is an exam of fundamental that tests your fundamentals only. அதனாலதான் ஸ்கூல் புக். அண்ட் 2 more important, ஃபர்ஸ்ட்லயே நான் சொல்லிட்டேன், it is your personality test. இங்க சோதிக்கப்படுறது உங்களுடைய அறிவு கிடையாது. அறிவின் மூலமாக இங்க நாலேஜ்ங்கிறது ஒரு டூல். It's a tool through which your personality is being tested. சரியா? அப்ப பர்சனாலிட்டி நாலேஜ் எப்படி வரும்? பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ், how your understanding is. 2 அனலிட்டிக்கல் எபிலிட்டி, ஒரு விஷயத்தை எப்படி அனலைஸ் பண்றீங்க, ப்ரோஸ் கான்ஸ் எப்படி பாக்குறீங்க. அண்ட் 3 பர்சனாலிட்டியோட ரொம்ப முக்கியமான விஷயம், how much capable are you in forming original opinions upon issues.
ரைட்டா? ஒப்பீனியன்னா உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலயும் நமக்கு ஒரு கருத்து இருக்கணும். இப்ப நீங்க வந்து விஜய் ஆட்சி நல்லா இருக்கு சார், டைம் கொடுப்போம் சார், இது ஒரு கருத்து. இப்ப அடுத்த கேள்வி நான் கேட்பேன்ல, ஏன் கொடுக்கணும்? இப்ப நான் உன்கிட்ட கேள்வி கேட்டேன்ல, சிங்கப்பெண்ணே, அது ஆல்ரெடி தான் பிங்க் பேட்ரோல் இருந்துச்சு. அப்போ உன்னோட கருத்து என்ன, நீ அப்சர்வ் பண்ணியிருந்தேன்னு என்ன சொல்லணும்? எஸ், பிங்க் பேட்ரோல்ல இதெல்லாம் இருந்தது, சிங்கப்பெண்ணை ப்ராஜெக்ட்ல இதெல்லாம் அடிஷன்ஸ் ஆயிருக்குது. ஸோ இட் இஸ் அன் இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தான், ரெப்ளிகா கிடையாது. அதுதான் ரீசனபிள் ரேஷனல் ஆன்சர். இல்ல அதுல முன்னாடி எல்லாம் வேலை செய்யவே இல்லை, நான் பார்த்தேன் அப்படின்னா என்ன ஆகுது? அது அப்ப மீண்டும் எங்க போறீங்க? அவங்க சரியில்லைன்னு தானேப்பா உன்னை கொண்டு வந்திருக்கோம். அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, உங்களை மாத்தி விட்டாச்சுல, இப்ப நீங்க தானே கவர்மெண்ட். அப்ப நீங்க நான் என்ன பண்ண போறேன் இதை சொல்லணும்ல, அதானே கேட்பாங்க. நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது நீங்க சொல்லியிருப்பேன், நான் உங்க அம்மாவுக்கு ஞாபகம் இருந்திருக்கும், உனக்கு எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கும், இல்லை ஞாபகம் இருந்தாலும் சொல்லுவியான்னு தெரியல. ஏன்டா மார்க் குறைஞ்சதுன்னு கேட்டா நம்ம பையன் என்ன சொல்லுவான்? கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் 70 தான்ப்பா. சரிடா, அந்த 70 மார்க் நீ ஏன்டா வாங்கல அப்படின்னா, மிஸ் கொஸ்டின் ரொம்ப டஃபா செட் பண்ணிட்டாங்கப்பா, இல்ல அந்த மிஸ் மார்க்கே போட மாட்டாங்கப்பா, இல்ல அந்த மிஸ் பாடம் சரியாவே நடத்தலப்பா. ஏன்னா பரீட்சையில 40 மார்க் வாங்கினதுக்கு அப்புறம் தான் மிஸ் பாடம் நடத்துறது தெரியுதா? புரியுதா உனக்கு? அப்போ உங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க? என் பையன் கேட்பேன், என்னடா மார்க் எவ்வளவு? 70. ஏன்டா 70 மார்க் வாங்கிருக்க? கிளாஸ் ரூம்ல ஃபர்ஸ்ட் மார்க்கு 72 தான்ப்பா. சரி, நீ ஏன் அந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கல? அது வந்து போய் அப்ப இப்ப என்ன இருக்குதுங்க? இப்ப இந்த கேள்வி, நீ ஏன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கலன்னா ஃபர்ஸ்ட் மார்க்கை பத்தி கேள்வி இல்ல. நீ ஏன் டாப்பர் ஆகல? என்ன பள்ளிக்கூடத்துல டாப்பர் ஆனா எல்லா இடத்துலயும் நல்லா வந்துருவியான்னு கேட்டா அது கிடையாது. மார்க் ஒரு இண்டிகேஷன் தான். தட் டிஸ்பிளேஸ் யுவர் ஆட்டிடியூட். ரைட்டா? நீ சமாதானம் சொல்லும் போது உன் ஆட்டிடியூடு என்ன ஆயிருது? தெளிவா தெரிஞ்சு போச்சா? அப்போ உன் மேல நம்பிக்கை வருமா? வராது. புரியுதா? ஏன் வந்த ஒரு மாசத்திலேயே விஜய் இவ்வளவு சீரியஸா எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, பப்ளிக்கே ஏன் கிரிட்டிசைஸ் பண்றாங்கன்னா, போன மாசம் வரைக்கும் கரண்ட் எங்கேயுமே போகல, வந்த உடனே 10 நாள்ல கரண்ட் எல்லா இடத்துலயும் போக ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாடு முழுதும் போகுது. என்ன கேட்டா, ஃபியூஸ் கட்டை திமுக காரன் திருடிட்டு போயிட்டானா, டேய் இந்த கவுண்ட் எப்படி சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் பேசாத, கோவம் வரும்ல. என்ன பிரச்சனைன்னு சொல்ல வேண்டியதானே? ஆமாங்க, இஷ்யூஸ் இருந்துச்சு, நாங்க இப்பதான் வந்திருக்கிறோம், என்ன பண்ணன்னு எங்களுக்கு தெரியல, நாங்க பாக்குறோம், வில் செக், என்னமில்லாம சொல்லி கடைசியில அங்க வரீங்க. அதாவது மாட்டிக்கிட்டான், இனிமேல் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு. அதுதான் தப்பு. ஏன் அது போகுது? ஏன்னா ஆட்டிடியூட். ஏன்னா பர்சனாலிட்டியில 2வது முக்கியமான விஷயம் ஆட்டிடியூட். அதனால ஞாபகம் வச்சுங்க, திஸ் எக்ஸாம் இஸ் அ பர்சனாலிட்டி டெஸ்ட் அண்ட் யுவர் பர்சனாலிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்ல ரொம்ப முக்கியமான விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்க, உனக்கு தெரியலன்னா தெரியலங்கிறது அக்செப்ட் பண்றது, அப்புறமா அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அசியூம் பண்றது. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு நான் ஒத்துக்கிட்டு அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அசியூம் பண்ணாதான் அதை நான் கத்துக்குவேன். நான் அக்செப்டே பண்ண மாட்டேன்னு என்ன ஆயிரும்? லேர்னிங் இருக்கு. இதெல்லாம் தான் இந்த எக்ஸாம் வந்து உங்கள்கிட்ட சோதிக்குது. இதெல்லாம் தான் வந்து அனாலிசிஸ்ல வருது. நான் ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் எப்படி சொல்லணும்? அனலிட்டிக்கலா போகும்போது எது ஃபேக்ட், அது காஸ் கோஸ் கான்சிக்வன்ஸ் சொல்லுவோம். யூபிஎஸ்சி ஆங்கிள் நாங்க என்ன சொல்லுவோம்னா, காஸ் கோஸ் கான்சிக்வன்ஸ். ஒரு விஷயம் ஏன் நடந்தது, என்ன நடந்தது, அதனுடைய விளைவுகள் என்ன, இது அனாலிசிஸ். இந்த அனலைஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு அது மேல ஒரு கருத்து இருக்கும். ரைட்டா? இது மத்தவங்களை குறை சொல்றதுனாலயோ அல்லது வேற எங்கேயாவது பிளேம் பண்றதுனாலயோ இந்த அது வந்து நம்மளுடைய கருத்தாக மாறாது. இத புரிஞ்சுக்கணும்னா முக்கியமா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வேணும். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப், யுவர் செல்ஃப் அண்ட் வாட் யூ டூ. ரைட்டா? இதுதான் நம்ம வந்து இததான் யூபிஎஸ்சி வேற வேற மாதிரி செக் பண்றாங்க. இதுக்கு எக்ஸாம் நாலேஜ் ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து ஒரு பேஸா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரைட்டா? So this is what we are going to do through the preparation.
கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. 1. இப்ப எத்தனை பேர் சீட் எக்ஸாம் எழுதி வந்தீங்க? ஓவரால் நீங்களா சீட் எதுக்கு உங்களுக்கு நாங்க சீட் எக்ஸாம் வச்சோம் ஞாபகம் இருக்கா? தெரியுமா? சரி. health and சரி. அதுக்கு எதுக்கு இந்த எக்ஸாம் வைக்கணும்? அந்த சீட் எக்ஸாம்னா என்ன தெரியுமா? சிஇடி நாங்க சொன்னோம் இல்லையா? காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் exposure test. It's not eligibility test. We carefully worded that exam test as competitive examination exposure test. எங்களுக்கு தேவை ஆட்டிடியூட் தான். யாருக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்றதை பார்த்து இந்த ஸ்காலர்ஷிப் நாங்க தரவில்லை. ஒரு எக்ஸாம் வச்சா ரேங்கிங் பண்ணி ஆகணும், ஒரு வழி இல்லை, அதனால ரேங்கிங் பண்ணோம். மற்றபடி இந்த எக்ஸாம் நாங்க நடத்துறது டெஸ்ட் யுவர் ஆட்டிடியூட் தான். யாருக்கு இந்த இன்க்ளினேஷன் இருக்குது, ரைட்டா? ஏன்னா ஆட்டிடியூட் தான் இந்த எக்ஸாம். இந்த எக்ஸாம் மட்டும் இல்ல, யூ நோ இட், ஆட்டிடியூட் டிசைட்ஸ் யுவர் ஆல்டிடியூட்னு சொல்லியிருப்பாங்க. வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தரதம் உள்ளத்தனையது உயர்வுன்னு திருக்குறள் படிச்சிருக்கீங்களா? அதான் ஆட்டிடியூட். இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான். மூட் ஸ்விங்ஸ் வரும், பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுவீங்க, என்னடா இந்த மாதிரி இருக்கும், நான் ஏன் இதுக்குள்ள வந்தேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியுமான்ற கொஸ்டின் இருக்கும். There are several people of our own students have cleared in first attempt and there are several people who have cleared in their last attempt also. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயும் கிளியர் பண்ணாங்க, லாஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணவங்க இருக்காங்க. சரியா? இப்போ யார திருவாரூர்காரங்க இருக்கீங்களா? திருவாரூர். சரி. சிஎம்டபிள்யூ சென்னை மெட்ரோ வாட்டர் அண்ட் சிவேஜ் போர்டு சிஎம்டபிள்யூஎஸ்எஸ் சொல்லுவோம்ல, அதோட பிரசன்ட் எஃப்டி டி ஆனந்த். முன்னாடி ஆதிராடு வெல்ஃபேர்ல இருந்தாரு டைரக்டரா, கமிஷனர் ஃபார் ஆதிராடு வெல்ஃபேர். அவர் வந்து he got into service in last attempt. ஆனா அப்போ வந்து 6 attempt உண்டு அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் attempt he didn't clear prelims, செகண்ட் attempt மெயின்ஸ் எழுதினாரு. அதுக்கப்புறம் 4 attemptடும் இன்டர்வியூ போனார். 3 இன்டர்வியூ கிடைக்கவே இல்லை. லாஸ்ட் attempt he was completely frustrated. அந்த இன்டர்வியூ போகும்போது யாரெல்லாம் கேட்டீங்கன்னா, டி ஆனந்த், சசிகாந்த் செந்தில், திருவள்ளூர் எம்பி இருக்கார்ல சசிகாந்த் செந்தில், டாக்டர் விஜயகுமார், இப்போ வந்து ஜாயின்ட் கமிஷனர் சவுத். 3 பேரும் ரூம்மேட்ஸ், 3 பேரும் ஒன்னா இங்க வருவாங்க, ஒன்னா போவாங்க, ஒன்னா இன்டர்வியூ போறாங்க. ரிசல்ட் வருது, ஆல்மோஸ்ட் இந்த டைமுக்கு தான் ரிசல்ட் வருது. சசிகாந்த் அண்ட் டாக்டர் விஜயகுமார் வேர் வித் மீ. சார் ரிசல்ட் வந்துருச்சான்னு சொல்லிட்டு வந்தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நான் ரிசல்ட் பார்த்தது ஆனந்த். ரிசல்ட் வந்துருச்சா சார், நாங்க வெளில இருக்கோம், 2 பேர் வர்றாங்க. ரிசல்ட் பார்த்தா சசிகாந்த் செந்தில் ஆல் இந்தியா 9th ரேங்க், டி ஆனந்த் பார்த்தா 68th ரேங்க். நான் கால் பண்ணி சொல்றேன், ஆனந்த் நீ 68th ரேங்க். சார் நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன், தயவு செஞ்சு விளையாடாதீங்க, விட்டுருங்க அப்படின்னாப்புல. இல்லையா நிஜமாவே நீ 68th ரேங்க்யா, நிஜமா நீ பாஸ் பண்ணிட்டியானா? சார் ஐ டோன்ட் பிலீவ் யூ அப்படின்னாப்புல. இல்லையா, சசியும் விஜயகுமார் இங்கதான் இருக்காங்க, டாக்டர் பேசு. சசி கண்டிப்பா நீ பாத்தியா அப்படின்னாரு. டேய் பாத்துட்டேன்டா, நீ வந்து 68th ரேங்க், நீ என்ன? நான் 9th ரேங்க்டா அப்படின்னு. அதெல்லாம் ஆனந்துக்கு மண்டையில ஏறவே இல்லை. நான் நிஜமா 68th ரேங்க் தானா? டேய் நான் 9th ரேங்க்டா அப்படின்னாரு. லாஸ்ட் அட்டெம்ப்ட் சர்வீஸ் வாங்கினவங்களும் இருக்காங்க. there are people who have. அதனால இந்த எக்ஸாம் வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா கொடுக்கும். அட் த சேம் டைம் உங்களோட ஆட்டிடியூட பொறுத்து அது பெனிஃபிட் கொடுக்கும். ரைட். இப்போ நான் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கும் போது 2001ல there was no கோச்சிங் இன்ஸ்டியூட். கோச்சிங்னால எல்லாம் அப்ப தெரிஞ்சதெல்லாம் 2 விஷயம் தான். ஒன்னு டியூட்டோரியல் காலேஜா இருக்கும் 10th 12th ஃபெயில் ஆனவங்களுக்கு, இல்லைன்னா டியூஷன் சென்டரா இருக்கும். நான் போய் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு முதல்ல அப்ப டியூஷன் சென்டரானுவாங்க, இல்லைங்க கோச்சிங். அது என்ன கோச்சிங்? அப்ப பேங்க் இன்ஸ்டியூட்டா? ஏன்னா அப்போ ஃபேமஸா இருந்தது வந்து நேஷனல் ஸ்கூல் ஆஃப் பேங்கிங். அப்ப பேங்க் எக்ஸாம் நடத்துவீங்களா? இருக்கும். இப்ப உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது. ஏன்னா தட்ஸ் ஹவ் இட் வாஸ். அப்போ ஐ ஹேட் த கான்ஃபிடன்ஸ். என்னன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இஃப் அட் ஆல் ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அண்ட் டாக்கிங் சம்திங், ஆல் இஸ் பிகாஸ் ஆஃப் தி யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். 95 to 2001, 6 years I prepared for UPSC and 2 attempts I went to interview. நான் யூபிஎஸ்சிக்காக தான் நான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சேனே.
அதுக்காக தான் நான் கான்ஸ்டியூஷன் படிச்சேனே. அதுதான் எனக்கு சோறே போடுதுன்னு வச்சுக்கோங்க. Whatever I am today, it is because of that. What I am trying to tell you is UPSC preparation will not falter you. இப்போ பெங்களூர் லேபர் கமிஷனர் ஒருத்தர் இருக்காரு, பிரகாஷ்னு. அவங்க பேட்ச்ல எங்ககிட்ட படிச்சது மொத்தம் 223 பேர். அண்ட் ஒன்ஸ் he came and he told, சார் எங்க பேட்ச்ல உள்ள 223 பேரும் either we are in government or in public sector. That one batch, completely everybody is in, not necessarily in civil service. ரைட்டா? அப்ப இந்த ப்ரிப்பரேஷன் வந்து டெஃபினட்டா, அதனாலதான் சொல்றேன் இது பர்சனாலிட்டி டெஸ்ட். விஷால் பேசும்போது கூட சொன்னாப்ல, இது பர்சனாலிட்டியை மாத்தும். அது இப்ப கிளாஸுக்குலாம் வரும்போது நிறைய பேச வேண்டியிருக்கும், வீட்லயும் நிறைய பேசுவாங்க, கேள்வி கேட்பாங்க, நீங்க தயாரா இருந்துக்கோங்க. ஏன்னா இதுல எக்ஸ்போஷர் ஜாஸ்தி இருக்கும். எக்ஸ்போஷர் இருக்க இருக்க அவங்களுடைய நாலேஜ் பார்ட் மாறும், அப்ரோச் மாறும், அவங்களோட டிஸ்கஷன் மெத்தட்ஸ் மாறும். அது நல்லதுதான், பாசிட்டிவ் தான். இட் வில் டேக் them to better life. சிவில் சர்வீஸ்ல இருந்த இப்போ ஒன்றும் இல்லை, ஆர்பிஎல் பேங்க் தெரியுமில்ல, ஆர்பிஎல் பேங்கோட வைஸ் பிரசிடென்ட் இஸ் மை ஃப்ரெண்ட். என் கூட சிவில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன். சாதாரணமா ஜெயின்ஸ் கார் ஷாப்பின்னு டி நகர்ல உண்டு, முன்னாடி இப்போ கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஹேண்ட் கார் டீல் பண்ணுவாங்க. ஜெயின்ஸ் கார் ஷாப்பில் 1500 rupees சேலரிக்கு செகண்ட் ஹேண்ட் கார் சேல்ஸ் மேனாக தான் வேலைக்கு சேர்ந்தான். யூபிஎஸ்சி எங்க கூட இன்டர்வியூ வந்துட்டு மெயின்ஸ் எழுதிட்டு கிடைக்காம he joined us. அதுல அந்த ஐசிஐசிஐ பேங்க்ல செகண்ட் ஹேண்ட் காருக்கு லோனுக்கு போய் பேசும்போது அங்க இருந்து ஐசிஐசிஐ பேங்க் மேனேஜர் அவனை பார்த்துட்டு, நீ ஏன்பா ஐசிஐசிஐ பேங்க் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருந்து அவனை ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கு எடுத்தார். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்ல சேலரி அக்கௌண்ட் சேல்ஸ் மேனா தான் இருந்தான், சேல்ஸ் எக்ஸிகியூட்டிவா. From there he achieved something phenomenal achievement. அதனால ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் wanted to give him promotion, மேனேஜர் ஆஃபீஸர் கிரேட் ப்ரொமோஷன் கொடுக்கணும். ஆஃபீஸர் கிரேட் ப்ரொமோஷன் கொடுக்கணும்னா அவங்களுடைய பாலிசியில எம்பிஏ பண்ணியிருக்கணும். பட் இவன் வெறும் பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான். ஸோ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் ஸ்பான்சர்ட், அவங்க ரூல் மாற்றி ஸ்பான்சர் பண்ணி எம்பிஏ படிக்க வச்சாங்க. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டா சேல்ஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட், அடையார் பிரான்ச் மேனேஜரா he went into core banking. Now he is branch vice president to the bank. இது எங்கேருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? வெறும் பிகாம் முடிச்சுட்டு பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டுலாம் அங்க போக முடியாது. தட்ஸ் பிகாஸ் ஆஃப் அல்ல யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் கரெக்டா பண்ணீங்கன்னா லைஃப்ல கண்டிப்பா தோத்து போக மாட்டீங்க. இஃப் யூ ஆர் இன் சர்வீஸ் வில் பி ஹாப்பி, இஃப் யூ ஆர் நாட் இன் சர்வீஸ் வில் பி ஹாப்பியர். டோன்ட் வரி. பேரண்ட்ஸ்க்காக சொல்றேன், என்னப்பா 2 வருஷம் ஆயிடுச்சு, 3 வருஷம் ஆயிடுச்சு, ஆட்டிடியூட் சரியா இருக்கிற வரைக்கும் you don't have to be bothered. Support him, he will come up. Definitely மேல வந்துட முடியும். So this exam is basically a personality test, and this exam is more about fundamentals, and personality and fundamentals more depends upon your attitude. That's very very important. Towards life, towards yourself, towards institute எல்லாமே. அது மாதிரி நான் முதல்ல தெளிவா சொல்லிடுறேன், என்னை நம்பி இன்ஸ்டியூட் வந்தாச்சு, இவ்வளவு பேரை பாஸ் பண்ண வச்சிருக்கிறோம், ஸோ நாமளும் பாஸ் பண்ணிடுறோம் நம்பி வந்தீங்கன்னா தப்பு. மெயின் ஆள் யாரும் ஓடுறதுல, நாங்க உங்க ஸ்டைலுக்கு வருவோம், ஷூஸ் எல்லாம் விட்டுருவோம். வச்சிருக்கீங்களா, சாட் ஜிபிடி கிளாட்லாம் வச்சிருப்பீங்களா, உங்களோட சாட் ஜிபிடி மாதிரி ப்ராம்ப்ட் கரெக்டா இருந்தா தான் இங்கேருந்து பதில் வரும். நீ ப்ராம்ப்ட் தப்பா கொடுத்தா பதில் தப்பா வரும். இப்ப நான் உங்களோட சாட் ஜிபிடி மாதிரி ஞாபகம் வச்சுக்குவேன். we are your UPSC preparation AI tool. கேட்டா நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களை பயன்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ, நீ ஒரு ஸ்டெப் வச்சா நான் 10 ஸ்டெப் வைப்பேன். ஆனா நீ முதல்ல ஸ்டெப் வைக்கணும். ரைட்டா? தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த விஷயங்களை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். படிக்கிறதெல்லாம் தனி, அப்புறமா பார்த்துக்கலாம். வாட் வி ஹேவ் டு டூ, ஹவு வி ஆர் கோயிங் டு ஸ்டடி, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதெல்லாம் எனிவே நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அதெல்லாம் ஆரம்பிப்போம். ஐ வில் பிகின் வித் சிலபஸ். சிலபஸ் என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன, கரண்ட் அஃபேர்ஸ் என்ன, 3 தான். சிலபஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் யூபிஎஸ்சி எக்ஸாமோட சீரியஸ் கேண்டிடேட்டா இருந்தா உனக்கு சிலபஸ் தரவா தெரியணும். அண்ட் இன்டர்லிங்கிங் பிட்வீன் சிலபஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட் பார்ட் வி வில் டீச் யூ ஹவு டு டூ இட். தட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி. வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ். நீ பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அது ரொம்ப அவங்களுக்கு போரிங்கா இருக்கும், அது விட்டுருவோம். ரைட்டா? ஸோ தீஸ் 3 points which I wanted to tell you very clearly. And if you have any questions, I am open to answer. Anything you can ask.
அதே மாதிரி என்னோட கிளாஸ்ல particularly in my class, let me tell you, you have to speak. இன்னும் பேசவே இல்லைம்மா, பேசியே ஆக வேண்டியிருக்கும். தயாரா இருந்துக்க. என்ன தம்பி, பேசணும் ஒண்ணு. ரெண்டாவது, I love to argue and you can argue anything with me. You can challenge me. Feel free. ரைட்டா? எக்கச்சக்க சண்டை போட்டிருக்கோம். ஜோஸ் சொன்னோம்ல, சண்டை அவ்வளவு சண்டை வரும். அலெக்ஸ் பால் மேனன் தெரியுமா? அலெக்ஸ் பால் மேனன் சொல்லி சத்தீஸ்கர் கார்டர் ஆஃபீஸர் ஒருத்தர் கம்யூனிஸ்ட் மாவோயிஸ்ட் கடத்திட்டுலாம் போனாங்கன்னு ஒரு இஷ்யூ ஆச்சு 10 years பேக். அந்த 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 குரூப் எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு சண்டை நடக்கும். சிலப்போ ராத்திரி காலையில 4 மணி ஆயிரும் இங்க உட்காந்து சண்டை போட்டு போறதுக்கு. அதனால ஃபீல் ஃப்ரீ டு ஆர்கியூ வித் மீ. வி கேன் ஆர்கியூ எனிதிங் and feel free to have your opinions. Don't conceal your opinion. தைரியமா பேசுங்க. That is very important. If you have any questions, you can tell me. Planning, how to plan, எவ்வளவு நேரம் படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், that and all we'll discuss in the class. Don't worry. And இப்பயும் சொல்லிடுறேன், படிக்கிறது எவ்வளவு நேரம், 2-3 பேர் அப்போ கூட கேட்டீங்க, எவ்வளவு நேரம் படிக்கணும் அப்படின்னு. எவ்வளவு நேரம் தூங்கணும்ன்றதுல தான் உங்க பிளானிங் ஆரம்பிக்கணும். எவ்வளவு நேரம் படிக்கணுங்கள ஆரம்பிக்க கூடாது. என்ன, சில பேர் வந்து ஷார்ட் ஸ்லீப்பர்ஸ் இருப்பாங்க, சில பேர் லாங் ஸ்லீப்பர்ஸ் இருப்பாங்க. ஷார்ட் ஸ்லீப்பருங்கிறவங்க ஒரு 5.5 hours to 6 hours தூங்குறவங்க. லாங் ஸ்லீப்பர்ஸ்ங்க 7 to 8 hours தூங்குறவங்க. சார் எனக்கு லெஸ் தென் 4 hours தூக்கம் வருதுன்னா உனக்கு இன்சோம்னியா இருக்குன்னு அர்த்தம், டாக்டரை பார்க்கணும். இல்ல சார் எனக்கு ஒரு 17 மணி நேரம் தூங்குறேன்னா நம்ம சிங்கம்லாம் கிடையாது, சாப்பிட்டா 17 மணி நேரம் தூங்குறதுக்கு. அப்பயுமே டாக்டர் பார்க்கணும், ஏதோ சைக்காலஜில ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அது கிடையாது. நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ஒரு 5.5 hours to 6 hours ஷார்ட் ஸ்லீப்பர்ஸ், 7 to 8 hours லாங் ஸ்லீப்பர்ஸ். நீங்க என்ன வாட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் யூ ஆர் அப்படிங்கிறத பொறுத்து யூ ஹேவ் டு பிளான் யூர். ஏன்னா சில பேர் அந்த ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறவங்க சிக்கல் இருக்கும். ரூம்மேட் வந்து நிறைய நேரம் படிக்கிறான்னு சொல்லிட்டு இவன் லாங் ஸ்லீப்பரா இருப்பான். ஒரு வாரத்துல ஃபீவர் வந்து ஊருக்கு போயிடுவான், அப்புறம் 20 நாள் ஊர்ல இருந்து வரமாட்டான். அப்படியெல்லாம் வந்து ஒரு ரிஸ்கி செல்ஃப் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன்லாம் பண்ணக்கூடாது. எல்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரம் தூங்கணுங்கிறது உங்களுக்கே தெரியும்ல, அந்த இதை கால்குலேட் பண்ணி அதுல இருந்து பிளான் பண்ணுவோம். ஏன்னா பிளானிங் இஸ் நத்திங் பட் யூசிங் த டைம் எஃபெக்டிவ்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி. பிளானிங் இஸ் நாட் அபவுட் கிரியேட்டிங் டைம். டைம்லாம் கிரியேட்டே பண்ண முடியாது, 24 மணி நேரம் தான். அப்ப எவ்வளவு எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணும், எவ்வளவு எஃபெக்டிவா யூஸ் பண்ணணுங்கிறது மட்டும் தான் இங்க கேம். அண்டர்ஸ்டுட்? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற எனி அதர் கொஸ்டின்ஸ்? எனி கொஸ்டின்ஸ்? இருக்கு. ஆக்சுவலி இது ஹைபிரிட் கிளாஸ் தான், லைவ் கிளாஸ் தான் ஆன்லைன்ல இருக்கு. பட் ஐ வுட் அட்வைஸ் யூ டு எங்கேருந்து வரணும், பள்ளிக்கரணை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான். பட் கூடுமான வரைக்கும் நேர்ல வந்தா நல்லது. ஏன்னா கிளாஸ் இன்னும் எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். பட் வென் நாட் பாசிபிள், அப்சல்யூட்லி ஃபைன். ஆன்லைன் நாங்கள் லைவ் கிளாஸ் வந்து ஆன்லைன்ல வரும். லிங்க் டெய்லி குரூப் ஃபார்ம் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப் ஆர் டெலிகிராம் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எவ்ரிடே கிளாஸ் ரூம் லிங்க் போஸ்ட் பண்ணிடுவாங்க. யூ கேன் ஜாயின். லைவ் கிளாஸ் தான் ஸ்ட்ரீம் ஆகும். இல்ல வேண்டியதில்லை, ஏதாவது 2-3 நாள் கூடுமான வரைக்கும் எப்ப முடியுமோ அப்ப வந்துட்டு போகலாம். மிச்ச டைம் வந்து ரெகுலர் ஆன்லைன் பண்ணிக்கலாம். ஆன்லைன் நாட் அ ப்ராப்ளம். இங்க லைவா கிளாஸ் நடக்கிறதா அங்க ஸ்ட்ரீம் ஆகும், நல்ல பிரச்சனை இல்லை. ரெக்கார்டிங் கிளாஸும் பார்க்கலாம். இப்போ உள்ள இப்போ நம்ம பண்றோம்ல, திஸ் இஸ் ஆல்சோ கெட்டிங் ரெக்கார்டட். ஸோ இது இப்போ 2-3 பேர் லைவ் இதுல இருக்காங்க, ஆன்லைன்ல இருக்காங்க. 5 people are there. Any other? Admin related issues are the it is academic subject related.
இருக்கு அதுல. It takes a lot of time. It eats away your time. நீங்க பாட்டுக்கு யூடியூப்ல உட்காந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொடக்டிவா பண்ற மாதிரியே ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். ஆனா அது ப்ரொடக்டிவா இருக்காது. இது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. செகண்ட் ப்ராப்ளம் மேல என்ன வரும்னா, யூடியூப்ல நிறைய இது ஒன் வே கம்யூனிகேஷன். நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து மன் கி பாத் பண்ணுவார்ல, அது மாதிரி யூடியூப் பூரா வந்து மன் கி பாத் தான். அவங்க ஒன் வே, அண்ணன் பேச்சு ஒன் வே, நோ ரிட்டர்ன் பேச்சுன்ற மாதிரி அவங்க பாட்டு பேசிட்டு போவாங்க. உங்களுக்கு டவுட்ஸ் வந்தாலும் கிளாரிஃபை பண்ண முடியாது. எங்கன்னு பண்ணுவீங்க, தப்பா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா இப்ப நானே யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறேன்னு வைங்க, நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு ஜெனரல் கான்டென்ட் தான் போடுவேன். ஒரு ஜெனரலா எல்லாருக்கும் பொதுவான விஷயத்தை தான் நான் போட முடியும். பட் வாட் வில் ஹேப்பன் இஸ் உங்களுக்கான பிரச்சனைன்னு வந்து அது இண்டிவிஜுவலிஸ்டிக்கா இருக்கும். உங்க கேண்டிடேட்டுக்கும் தனித்தனியா பிரச்சனை இருக்கும். இப்போ உனக்குள்ள பிரச்சனை அவளுக்கு இருக்காது, அவளுக்குள்ள பிரச்சனை இவனுக்கு இருக்காது. இப்போ கான்ஸ்டிடியூஷன் இப்போ வந்து ஹிஸ்டரியே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஹிஸ்டரியில உனக்கு வர்ற டவுட் தான் இவனுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. ஸ்பெசிபிக், அந்த ஸ்பெசிபிக் கான்டென்ட் யூடியூப் சைட்ல கிடைக்காது. பட் நிறைய சப்ஜெக்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய போடுவாங்க. கான்ஸ்டிடியூஷன் போடுவாங்க, எக்கானமி போடுவாங்க. பட் அதுல நம்ம போய் சிக்கிடக்கூடாது. பிரச்சனை யூடியூப்ல என்ன வரும்னு சொன்னா, நிறைய விஷயங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, இட் வில் பி கன்ஃபியூசிங். ஏன்னா இந்த எக்ஸாமுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பர்சனாலிட்டி டெஸ்ட் அதெல்லாம் சொன்னேன் இல்லையா, இதுல வந்து அப்ரோச் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு வந்து ஒரு அப்ரோச் கத்துக்கிட்டு அப்படியே அந்த அப்ரோச் மாத்திக்கிட்டே போனீங்கன்னா எந்த அப்ரோச்ல படிப்பீங்க ஃபைனலா? எதை நீங்க பிராக்டிஸ் பண்ணுவீங்க? ஃபண்டமெண்டல்ஸ் சொன்னோம்ல, அதுல முக்கியமான ஃபண்டமெண்டல் இது. ஒரு அப்ரோச் ரொம்ப முக்கியம்ல. நான் மட்டும் கொடுப்பேன், வேற யாருமே யூபிஎஸ்சில இந்தியாலே நல்ல பரிசு கொடுக்க மாட்டாங்க அப்படி கிடையாது. எனக்கு ஒரு அப்ரோச் இருக்கு, நான் ஒரு டைம் டெஸ்டட் அப்ரோச் வச்சிருக்கிறேன், எனக்கு அது சக்சஸ்ஃபுல்லா வந்திருக்குது. மெனி ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் கிளியர்ட். சோ ஐ அம் அதை நான் எவ்ரி இயர் நான் அதை சரி பண்ணி ஒரு மாதிரி ஒரு இது பண்ணி ஷார்பன் பண்ணி உங்களுக்கு நான் தர்றேன். நீ அந்த அப்ரோச்சை பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாலே வேற என்ன ஆகும் புரியுதா? இப்ப இந்த அத்லீட்ஸ் கோச் இருக்காங்கல்ல, கோச் மாத்தக்கூடாதுமாங்கல்ல, அதே மாதிரிதான். ஏன்னா கோச் இஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அந்த நம்ம கூட யாராவது தோணும்ல, அது யூடியூப்ல அந்த இது சிக்கல் வரும். அதனால அதுல போய் மாட்டிடாதீங்க. பாருங்க, பார்த்துட்டு அதுல நான் சொல்றதும் நம்ம டீச்சர்ஸ் சொல்றதும் யூடியூப்ல நீங்க பார்த்ததுக்கும் இடையில டிஸ்கிரிபன்சி இருந்தால் தைரியமா வந்து கேளுங்க. நான் யூடியூப்ல இப்படி பார்த்தேன். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் பேசிக்ஸ் இனிஷியலா நீங்க பார்த்ததோட நிப்பாட்டிக்கிங்க. சப்ஜெக்ட்ஸ் லேர்னிங் அப்படிங்கிறது யூடியூப்குள்ள போயிடாதீங்க, பாட்டிக்குவீங்க. ஏன்னா ஜெனரிக் கான்டென்ட் தான் அவங்க கொடுக்க முடியும். ஸ்பெசிபிக் கான்டென்ட், கேண்டிடேட் ஸ்பெசிபிக் கான்டென்ட் எங்களுக்கு தான் தெரியும். பிகாஸ் ஐ எம் கோயிங் டு டீல் வித் யூ டே இன் டே அவுட். எவ்ரிடே டீல் பண்ண மாட்டேன். அப்ப எனக்கு உங்களை பத்தி தெரியும், உங்களுக்கு என்னை பத்தி தெரியும். ஏன்னா நம்ம சொல்றேனே, ஒரு இப்ப ஃபாரஸ்ட் சர்வீஸ்ல இருக்கான் புவனேஸ்வர், ஐடி மெட்ராஸ். அவனுக்கு இதே பிரச்சனை தான். ஒன்றும் இல்லை, ஹஸ் பீன் அட்டெண்டிங் டெஸ்ட். என்கிட்ட மெயின்ஸுக்கு தான் வந்தான், மென்டரிங்க்கு தான் வந்தான். ப்ராப்ளம், சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரியும், படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அண்ட் ஐடி ப்ராடக்ட், அண்ட் ஐ டோன்ட் ஹேவ் டு டெல் யூ, ஜென்ரலி அவனோட பேசிக்ஸ் வெரி ஸ்ட்ராங். அப்ப ஏன் 3 அட்டெம்ப்ட கிளியர் பண்ண முடியலன்னு பார்த்தா, அவனுக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு பர்டிகுலர் மிஸ்டேக் பண்ணிட்டே இருக்கிறான் எக்ஸாம்ல. அதை சரி பண்ண உடனே நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட், அந்த அட்டெம்ப்ட் அவன் இன்டர்வியூ போறான், நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் சர்வீஸ் வாங்கிடுறான். அப்ப இது கேண்டிடேட் ஸ்பெசிபிக். நாங்க எப்பயுமே நம்ம கிளாஸ்ல வரும்போது நான் சொல்றேன், பேரண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், most of the candidates who lose this exam, they lose not because of academic mistakes but because of non-academic mistakes. இதுல அகாடமிக் மிஸ்டேக் நம்ம ஒரு விஷயத்த சரியா படிக்காம, சரியா புரிஞ்சுக்காம, சில இது படிக்காம, அதெல்லாம் அகாடமிக் சைட்ல உள்ள மிஸ்டேக்ஸ். அதனால இங்க எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாம போறது இல்ல. மெயின்லி கேண்டிடேட்ஸ் கிளியர் பண்ண முடியாம போறதுக்கு அடிப்படை காரணம் நான் அகாடமிக் மிஸ்டேக்ஸ். நான் அகாடமிக் மிஸ்டேக்ஸ்ல இந்த மாதிரியான விஷயங்களும் ஒண்ணு, கன்ஃபியூஷன். இந்த வட்டம் ப்ரிலிம்ஸ் எழுதின கேண்டிடேட்ஸ் கேட்டீங்கன்னா தெரியும், எல்லாருமே சொல்லியிருப்பாங்க கொஸ்டின் இஸ் வெரி டஃப்னு. கொஸ்டின் டஃப் எல்லாம் இல்ல.
நான் சொல்றேன், ஐ மீன் டஃப் எல்லாம் இல்ல இன் சென்ஸ் என்ன சொல்றேன்னா, இது ஒரு நார்மல் யூபிஎஸ்சி பேப்பர். இட்ஸ் a ட்ரிக்கி பேப்பர். எஸ், நாங்கெல்லாம் எக்ஸாம் எழுதும்போது இப்படிதான் இருக்கும் பேப்பர். இடையில கொஞ்சம் ட்ரெண்ட் மாத்துனாங்க. இப்ப வேற ஒண்ணும் இல்ல, யூபிஎஸ்சி ரொம்ப சிம்பிள் தாங்க. இதுல என்ன தெரியுமா டிஃபிகல்ட்டி? யூடியூப்ல சில பேர்லாம் வந்து டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரிலிம்ஸ்னு ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுல சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அது ஒரு கொஸ்டினுக்கு உனக்கு ஆன்சர் தெரியல, எப்படி கெஸ் பண்ணணும்னா 1 2 3 அப்படின்னா ப்ராட் ஆப்ஷனுக்கு போ, ஆல் தி அபவ் கொடுத்தா அது கரெக்டா இருக்கும். அது ஒரு ஆயிட்டு இருந்தது. இந்த வருஷம் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணி போட்டா இந்த வருஷம் அந்த இதுல அதுக்கான ஸ்கோப் இல்லாம ஆக்கிட்டான். அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடும்? இது அறிவு பிரச்சனையா நான் அகாடமிக் மிஸ்டேக்? நான் அகாடமிக் ரைட்டா? அதனால நான் அகாடமிக் மிஸ்டேக்ஸ் தான் கிட்டத்தட்ட ஒரு 17 21 மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஐ வில் டெல் யூ when we start classes வரும்போது நான் சொல்றேன். நான் அகாடமிக் மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் நீங்க பண்றீங்க, அதெல்லாம் நீங்க பண்ணுவீங்க. எல்லாரும் பண்ணுவோம். என்ன நானே பண்ணுவேன். கீ போடும்போது நானே பண்ணேன் 2 கொஸ்டினுக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல கேட்டதான். there is no article in the constitution that declares the constitution of India shall be officially called as constitution of India ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு நான் போட்டேன். சாரி, அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு நான் போட்டேன். there is no article, தப்பு. ஆர்டிகல் 393 இருக்குது. நான் 25 வருஷமா கான்ஸ்டிடியூஷன் டீச் பண்றேன், புக் எழுதி இருக்கிறேன். நான் ஏன் ஓவர்லுக் பண்ணணும்? ஏன்னா சாயங்காலம் 4 மணில இருந்து கீபோர்ட் ஆரம்பிச்சு ராத்திரி 11 மணி ஆயிடுச்சு, மைண்ட் பிளாக் ஆயிடுச்சு. புரியுதா? இட் கேன் ஹேப்பன் டு எனிபடி. இதுல சேலஞ்ச் அதுதான். அதனால நான் அகாடமிக் மிஸ்டேக்ஸ் தான் மெயின் ப்ராப்ளமா இருக்கும். அதனாலதான் இந்த யூடியூப் எல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றேன். புரியுதுங்களா? I hope, I think it's too long a session for you and too many things have happened. And we are free here. Anyway, we are going to meet regularly. We'll discuss many things and you have got a lot of time and opportunity to ask me questions. You can ask. And otherwise, parents also. I hope your doubts are clarified. Any questions? Yeah. See, we give public administration, which I handle. Unakama? Social. Why sociology? Have you decided, considered, or thinking? That's my Oh. application I did from social. Okay. Because I thought that would help for my UPSC option. Okay, come sometime, we'll discuss. Maybe tomorrow, day after tomorrow, anytime, whenever you are comfortable, you can come. Let me tell you what is all about options. Sociology is equally good option, but engage sociology. If you want to continue with us, then you have to come to public administration. I'll explain to you what is public administration. If you are okay, you can choose. Otherwise, you can go with sociology, right? அதெல்லாம் ப்ராப்ளமே இல்லை சார். சோசியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, சைக்காலஜி, ஆந்த்ரோபாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், அப்புறம் லிட்ரேச்சர். இந்த 8 தான் 45 வருஷமா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ், சேஃப் ஆப்ஷன்ஸ். அண்ட் சோசியாலஜி அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் வெரி மச் ஓவர்லாப்பிங். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஏன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் சோசியாலஜி. மேக்ஸ் வெபர் படிச்சிருக்கீங்களே? மேக்ஸ் வெபர், கார்ல் மார்க்ஸ், பப்பார்டோட பேசிக்ஸ் அதுதான். பியூரோக்ரசி தானே? நீங்க பியூரோக்ரசி ஒரு பகுதியே படிக்க போறீங்க, நான் பப்பார்ட்ல பியூரோக்ரஸியை டீடைல்டா படிக்க போறோம். தட்ஸ் ஆல். So they are overlapping and you will not feel uncomfortable with PubMed. அதனால தப்பு இல்லை. ஆக்சுவலா ஆப்ஷன் மாத்துறதுனால எந்த தப்பும் இல்லை. இப்ப இன்ஜினியரிங் இந்த மாதிரி இருந்தாதான் சிக்கல். பப்ளிக் இந்த 8 சப்ஜெக்டுக்குள்ள எது வேணாலும் மாறிக்கலாம். சோசியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி. ஆக்சுவலா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட் படிப்பீங்களே, மேனேஜ்மெண்ட் வித் சோசியாலஜி தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். சோசியாலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மூணு ஓவர்லாப்பிங். மூணுமே ஓவர்லாப்பிங். அண்ட் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் draws more from sociology, management, political science, psychology. இந்த 4ல இருந்து எடுத்துக்கோ. ஏன்னா பப்மேட் படிக்கிறது உங்களுக்கு பெரிய கஷ்டமாலாம் இருக்காது.
It won't be a big deal. But anyway, you come, choice must be yours. You should make the decision. You come, I'll explain to you what is all in public administration, then you will understand. Apro, you can take a call. Right. Any other questions? அப்ப நம்ம நிறைய சண்டை போட வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். என்னமா ஐயோ ஆரம்பத்திலேயே வா பரவாயில்ல போடலாம். So anyway, nothing எப்படி சொல்றது, nothing political, but we have to be political. Political knowledge கண்டிப்பா வேணும். Being a bureaucrat, to be aspiring to be a bureaucrat, you must have the political knowledge. What is happening? எது சரி எது தப்பு? Apart from the cultural affiliations, நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய அஃபிலியேஷன்ஸ் அதெல்லாம் தாண்டி நிறைய விஷயங்கள் நம்ம ரேஷனலா யோசிக்க வேண்டியது. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷனே இட் இஸ் கைண்ட் ஆஃப் மார்க்சிஸ்ட் ஐடியாலஜில தான் கான்ஸ்டிடியூஷனே இருக்கு. ஸோ உங்களுக்கு மார்க்சிசம் சொல்லிக் கொடுக்காம சொசைட்டில இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பேசாம நம்ம கான்ஸ்டிடியூஷனே படிக்க முடியாது. உங்க பாட்டி படிச்சிருக்காங்களா? படிக்கலையா? ஏன்? உங்க அம்மா? அப்ப நீ மட்டும் ஏமா படிக்கிற? எப்படி நீ மட்டும் படிக்கிற? ஏன் இப்ப அவங்களுக்கு என்ன கஷ்டம்? யாருக்குதாம்மா கஷ்டம் இல்ல? இப்படி சொல்லலாம்ல. எப்படி நீங்க வந்தோம்? அதான் கான்ஸ்டிடியூஷனோட பேஸ். மார்க்சிசம் சொல்றோம்ல, லெப்டிஸ்ட் ஐடியாலஜின்னு சொல்றோம்ல, அதோட அடிப்படை இதுதான். உங்க பாட்டி படிக்கல, அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஆனா அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்குதுல்ல, கிடைச்சிருக்கும். ஆனா பாட்டிக்கு வாய்ப்பே இல்ல, அம்மாவுக்கு வாய்ப்பு கிடைச்சு பயன்படுத்த முடியல, உனக்கு வாய்ப்பு கிடைச்சு நீ பயன்படுத்துற மட்டும் இல்லாம அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உனக்கு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்திங் இஸ் ஹேப்பனிங் இல்லையா? வாட் இஸ் இட் சம்திங்? அது எப்படி நடந்தது? அதுதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல படிப்போம். இப்ப படிக்கணும்னா இதுக்கு பேர் தான் ஜெண்டர் ஜஸ்டிஸ், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. உங்க பாட்டிக்கு நடந்தது ஜெண்டர் இன்ஜஸ்டிஸ், உனக்கு நடக்கிறது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் ஜெண்டர் ஜஸ்டிஸ். இருக்குதா? இது எப்படி வருது, ஏன் வருது, இது படிக்கணும்ல. அப்ப இது நீ லெப்டிஸ்ட் தான் படிக்கணும். அதெல்லாம் நம்ம கான்ஸ்டிடியூஷனு பப்ஆட்லாம் படிக்கும்போது நிறைய சொசைட்டியை கழுவி ஊத்துவோம். I might conflict with you very direct. I may contradict with your basic beliefs. உங்க ஃபேமிலியில இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல நிறைய வேல்யூஸ், நான் அதையே கான்ட்ராடிக்ட் பண்ணுவேன், பிரேக் பண்ணுவேன். பி ரெடி. கேட்டா ஓடியும் விடாது. இப்பெல்லாம் பேச வந்தால் போட நான் போறேன் ரெண்டு போயிட விடாது. என்ன இன்னும் விளையாடணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். Alright? So thank you very much. Hope I have not bored you much and hope you got all the information what you wanted.